நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையான திராட்சை கொடி நானே என்கிறார் நமது ஆண்டவர். ஒரு அற்புதமான ஓமையை எடுத்து சொல்லி நாம் எப்படி அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று ஆண்டவர் மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள்தான், சந்தேகமில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான், சந்தேகமில்லை. ஆனால் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிணைப்பு இருக்கிறதா? உறவு நிலை இருக்கிறதா? அல்லது நான் ஒரு பெயரளவில் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? அடையாள கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கனி கொடாத கிளைகள் அனைத்தும் தரித்து விடப்படும் என்கிறது இறைவார்த்தை. ஆண்டவரோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நாம் பலன் கொடுப்போம். நம் வாழ்க்கையே அதற்கு ஒரு சான்றாக அமையும். நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் பிறரோடு பழகுகின்ற பழக்க வழக்கங்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள், இவர்கள் எல்லோரும் நம்மை பற்றி சொல்லுவார்கள், ஆம், இவன் ஒரு கிறிஸ்தவன், இவள் ஒரு கிறிஸ்தவள், இவரிடத்தில் அன்பு உண்டு, இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு, உண்மை உண்டு, நீதி உண்டு, நேர்மை உண்டு என்று சொல்லி பலன் தருகிற நம் வாழ்க்கையை குறித்து அவர்கள் சான்று பகர்வார்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகிறார், என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக அது கனிதர இயலாது. நாம் தனித்து நின்று ஒருபோதும் கனிதர முடியாது. பிறரோடு இணைந்திருக்கும் போதுதான், குறிப்பாக ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் போதுதான் மிகுந்த பலன் தருகிறவர்களாக மாற முடியும். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. ஆண்டவர் மிக தெளிவாகவே அதை நமக்கு எடுத்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு கதையின் வழியாக இணைந்திருப்பதனுடைய முக்கியத்துவத்தை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு குட்டி குரங்கு பிறந்தவுடனே தன் தாயை இழந்து விடுகிறது. யாரோ ஒருவர் அந்த குட்டி குரங்கு வருத்தத்தில் இருப்பதை, துன்பத்தில் இருப்பதை, நெருக்கடியில் இருப்பதை பார்த்து ஒரு பொம்மை ஒன்றை அதற்கு துணையாக கொடுக்கிறார்கள். இப்பொழுது அந்த குரங்குக்கு அந்த பொம்மைதான் உலகம். அந்த பொம்மையோடு பேசும், அந்த பொம்மையை கட்டிப்பிடித்து உறங்கும், எதை செய்தாலும் அந்த பொம்மை உடனிருப்பதை அது உணர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த சொந்தங்கள் எல்லாம் திரும்பி வந்து இந்த குட்டி குரங்கை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது இந்த குட்டி குரங்கு என்ன செய்யும்? தான் இவ்வளவு நாள் வைத்து கொண்டிருந்த, விளையாடி கொண்டிருந்த, அரவணைத்து கொண்டிருந்த, தனக்கு ஆதரவாக இருந்த அந்த பொம்மையை தூக்கி எறிந்துவிட்டு மற்ற குரங்குகளோடு போய் அது சேர்ந்து கொள்ளும். அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். ஒரு பார்வையற்ற மனிதன் எதை அவன் துணையாக வைத்திருப்பான் என்றால், கையில் ஒரு ஸ்டிக் வச்சிருப்பான். அதுதான் அவனுக்கு துணை, அவன் பாதுகாப்பாக செல்வதற்கு வருவதற்கு. ஒருவேளை அந்த பார்வையற்ற மனிதர் பார்வை பெற்று விடுகிறார், அவருக்கு நன்றாக கண் தெரிகிறது என்றால் அவர் என்ன செய்வார்? முதலில்
தன் கையில் இருக்கின்ற அந்த ஸ்டிக்கை, அந்த கொம்பை தூக்கி தூர வீசி போட்டு விடுவார். அப்படிதான் பல பேருடைய நட்பு கூட. சில நேரங்களில் இப்படிதான் நம்மோடு பழகியவர்கள், ஒன்றாக இருந்தவர்கள் திடீரென்று நம்மை தூக்கி வீசி எறிந்து விடுவார்கள். நாம் தேவையில்லை என்று ஒதுக்கி விடுவார்கள், புறந்தள்ளி விடுவார்கள். ஒரு பொம்மையாக, ஒரு ஸ்டிக்காக, ஒரு கோலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நாம் ஒரு உணர்வுள்ள மனிதர்கள் இல்லையா? நம்மோடு இணைந்து வாழ்ந்தவர்களை சில நேரங்களில் அப்படி பிரிந்து விடுவதும் தூக்கி எறிவதும் உண்மையிலேயே அது அடுத்தவர்களுக்குள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சிந்திக்க வேண்டும். அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களுடைய உறவுகளாக இருக்கலாம், தாய் தந்தை பிள்ளை உறவுகளாக இருக்கலாம், ஏன் நல்ல நண்பர்களாக, தோழனாக, தோழியாக, காதலனாக, காதலியாக இருந்த நட்புறவுகளாக கூட அது இருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் நாம் இன்னும் ஒரு படி மேலே போய் சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், ஆண்டவரையே சில பேர் துண்டித்து விட்டு போவது. இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இனிமே நான் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி பிரிந்து செல்லுகிற நபர்கள், கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பிரிந்து செல்லுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். திராட்சை கொடியோடு இணைந்திருந்தவர்கள் இன்றைக்கு அந்த கிளைகள் தரிக்கப்பட்டு செல்லுகிற ஒரு மனநிலை. எமோஷனல் ரீப்ளேஸ்மெண்ட் என்று உளவியலில் இதை குறிப்பிடுகிறார்கள். அதனால் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நிலையில் இருக்க வேண்டும். எப்படி நாம் கடவுளோடு இணைந்திருக்கலாம்? பல செயல்களின் வழியாக நாம் கடவுளோடு இணைந்திருப்பதை உறுதிப்படுத்த முடியும். நம் ஜெபத்தின் வழியாக, இறைவார்த்தையை வாசித்து தியானிப்பதன் வழியாக, திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்பதன் வழியாக, நற்கருணை ஆசீர்வாதத்தில் இணைந்திருப்பதன் வழியாக, திரு ஜெபமாலையை அன்றாடம் நாம் ஜெபிப்பதன் வழியாக ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆம், ஆண்டவர் நம் திராட்சை கொடி, நாம் ஒவ்வொருவரும் அதன் கிளைகள் என்கிற உணர்வுடன் வாழ இன்றைய நாளின் திருவழிபாடு அழைப்பு தருகிறது. செவி கொடுப்போம், சாட்சியாவோம். ஆமென்.